வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச பணியாளர்களுக்கு மீண்டும் வேதனத்தை அதிகரிக்க முடியாது என்று ஜனாதிபதி அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது அரசியலமைப்புக்கு முரணானது மாத்திரமல்ல, நாட்டின் ஸ்திரத்தன்மை சீர்குலைவதற்கும் வழிகோலும் என சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரிக்கை. பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டதன் காரணமாக ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து நாடு திரும்பியுள்ள 11 இலங்கையர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். தேர்தல் காலம் நெருங்கி வருவதால் இந்த வருடம் அரச பணியாளர்களுக்கு மீண்டும் வேதனத்தை அதிகரிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் வேதனத்தை அதிகரித்தாலும் அதனை செலுத்துவதற்கு அரசாங்கத்திடம் போதிய அளவு நிதி இல்லை. எனவே வரியை அதிகரிக்க வேண்டி ஏற்படும். தற்போது பெறுமதி சேர்வரை 18% உள்ள நிலையில் வேதனத்தை அதிகரிப்பதாயின் குறித்த வரி 19% உயர்த்தப்பட வேண்டும். அத்துடன் அரசு சேவையில் 10 லட்சம் பணியாளர்களே இருக்க வேண்டும் என்ற போதிலும் தற்போது 15 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர். அதே நேரம் இந்த வருடத்தின் நடுப்பகுதியிலிருந்து ஜனாதிபதி தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தயாராக வேண்டும். எனவே வேறு பணிகள் தொடர்பாக அவதானம் செலுத்த முடியாது என்பதோடு இந்த வருடத்தில் அரச பணியாளர்களுக்கான மீண்டும் ஒரு வேதன அதிகரிப்பு என்பது சாத்தியமற்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என அதன் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக பெரேரா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக மேற்கண்டவாறு அவர் கூறினார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த கலந்துரையாடல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. தங்களது கட்சிக்கு இதுவரையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் வேட்பாளர் தொடர்பாக உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் மஹிந்த தெரிவித்தார். தற்போது திட்டமிடப்பட்டுள்ளவாறு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கும் நிலையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட சிரேஷ்ட சட்டத்தரணிகள் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படுவதை கடுமையாக எதிர்த்து கருத்து வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது அரசியலமைப்புக்கு முரணானது மாத்திரமல்ல எனவும், மாறாக அது நாட்டு மக்கள் தவறாக வழிநடத்தப்படுத்துவதற்கும் நாட்டின் ஸ்திரத்தன்மை சீர்குலைவடைவதற்கும் வழிகோலும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடையும் தினம் தொடர்பாக நீதிமன்றத்தால் வியாக்கியானம் வழங்கப்படும் வரை தற்போது திட்டமிடப்பட்டுள்ள வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த மனுவினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்யுமாறு கோரி 4 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கௌஷல நவரத்ன கருத்து தெரிவிக்கையில், தாம் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக கூறி வந்ததை போன்று தேர்தல்களை பிற்போடுவதற்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே தற்போதும் இருப்பதாக கூறியுள்ளார். உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர்கள் அதில் அவர்களது தர்க்க நியாயங்களை உள்ளடக்கியிருப்பர். இந்த விவகாரம் தொடர்பாக ஒவ்வொருவரும் மாறுபட்ட தர்க்கங்களை முன்வைக்கக்கூடும். இருப்பினும் சட்டம் என்ற ஒன்று உண்டு. அதற்கு அமைவாகவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இந்த விடயம் தொடர்பில் தமது விளக்கத்தை முன்வைப்பதற்கு சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்கள் தயாராகி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இலங்கையின் தேர்தல்கள் நடைபெற இருப்பதால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக புதிய பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு பதிலாக கடந்த 2021ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 46 தீர்மானத்தை மேலும் 1 வருட காலத்திற்கு நீடிப்பதற்கான சாத்தியப்பாடு குறித்து ஜெனீவாவில் ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாகின்றது. இலங்கை தொடர்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பிலான 46 தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தோடு முடிவுக்கு வருகிறது. எனவே இந்த கூட்டத்தொடரில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் இலங்கை தொடர்பில் மேலும் காட்டமான புதிய பிரேரணை ஒன்றை முன்மொழியுமா அல்லது வேறு ஏதேனும் நகர்வுகளை மேற்கொள்ளுமா எனவும் பலதரப்பட்ட கேள்விகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் இலங்கையில் இது தேர்தல் ஆண்டாகையால் புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சி பீடம் ஏறும் பட்சத்தில் அந்த அரசாங்கம் புதிய தீர்மானத்தை அவ்வாறு அணுகும்.
அந்த தீர்மானம் அரசாங்கத்திற்கு சுமையாக அமையக்கூடும் என்பன போன்ற கேள்விகள் ஐநா மனித உரிமை பேரவை மற்றும் இணை அனுசரணை நாடுகள் மத்தியில் காணப்படுகிறது. எனவே எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக புதியதொரு பிரேரணையை கொண்டு வருவதற்கு பதிலாக இதுவரை காலமும் நடைமுறையில் இருந்த தீர்மானத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிப்பதற்கான சாத்தியப்பாடு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மனித உரிமை செயற்பாட்டாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி இலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளை தற்போது பிரிட்டனில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தை அடுத்து எதிர்வரும் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை ஏனைய இணை அரசுணை நாடுகளுக்கு பிரிட்டன் வழங்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும், இருப்பினும் அவ்வாறு கொண்டு வரும் பட்சத்தில் அதன் மீதான வாக்கெடுப்பு முடிவுகள் எத்தகையதாக அமையக்கூடும் என உறுதியாக கூற முடியாது எனவும் குறித்த செயற்பாட்டாளர் சுட்டிக்காட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 11 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். அவர்கள் நேற்று நாட்டை வந்தடைந்ததாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான தெற்காசியர்கள் மற்றும் ஆப்பிரிக்கர்கள் ஐக்கிய அரபு எமிரேட் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி அந்த நாட்டு இலங்கை தூதரகம் நடத்திய விசாரணையில் இணையவழி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் 37 இளைஞர்களும் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் ஏனைய இளைஞர்களும் 2 வாரங்களுக்குள் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் தூதரகம் மேலும் தெரிவிக்கின்றது. இந்த குழுவினர் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் மேலதிக விசாரணைகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொள்ள உள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடே அத்தி ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதனை அமைச்சர் ஒருவர் தடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ள போதிலும் இந்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்படுவதற்கு முக்கிய அமைச்சர் ஒருவர் தடையினை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் குறித்த அமைச்சர் அசம்பந்த போக்கை பின்பற்றி வருவதாகவும் நடவடிக்கை எடுப்பதை காலம் தாழ்த்துவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த மார்ச் மாதம் ஞானசார தேரருக்கு நீதிமன்றம் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்தது. அதன்படி ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு 3 பீடங்களினதும் மகாநாயக்க தேரர்கள் கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 2022-2023 ஆண்டு நிதியாண்டில் 73.3 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக நிதியமைச்சகத்தினால் வெளியிடப்பட்ட சமீபத்திய வரவு செலவு திட்ட நிலை அறிக்கை தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் 2021 மற்றும் 2022 நிதியாண்டில் ஒப்பிடுகையில் 2022-2023 நிதியாண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நஷ்டம் 56% குறைவடைந்துள்ளது. 2022-2023 நிதியாண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 372.5 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியோடு விமான பயணிகளின் வருமானம் 293.3 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் விமான நிறுவனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டிய 102.5 பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு தேவையான நிதி பொதுத்துறை சேரியிலிருந்து விமான நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை விமான நிறுவனத்தை நிதி ரீதியாக நிலையானதாக மாற்றும் வகையில் புதிய முதலீட்டாளர்களை உள்வாங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தியா, பிரித்தானியா, சீனா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்த வாரத்தின் முதல் 4 நாட்களில் மாத்திரம் 21,298 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்தியாவிலிருந்து 5,245 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 1,741 பேரும், சீனாவிலிருந்து 1,422 பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 10,31,547 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது.